எத்தனை பேர் நீங்கள் சிஸ்டம்லேருந்து நான் வெளியே வரணும், எத்தனை பேர் நான் இந்த சிஸ்டம்குள்ளே மாட்டாமல் இருக்கணும், ஏன்னோ எத்தனை பேர் இல்லை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் என்னோடய கரியரை இல்லை என்னோடய பிஸ்னஸை நான் மேலே போய் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க. ஆனால் உங்களை ஈஸியாக எல்லோரும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. என்றைக்காவது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? நான் எப்படின்னு சொல்கிறேன், நான் எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக இது புரிய வரும். ஃபர்ஸ்ட் திங், உங்களில் எத்தனை பேர் ஒரு கடைக்கு போகிறீங்க இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நான் ஒரு பொருள் மட்டும் நான் வாங்குகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1/2 கிலோ தக்காளி மட்டும் தான் நான் அந்த சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவேன்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிடையாது. அது கூட அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2-3 பொருளையாவது உங்களை வாங்க வச்சுருவாங்க. என்றைக்காவது இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் இது கோரிலேட்டடாக நிறைய படங்களும் வெளியே வந்திருக்கு, உங்களை எங்கெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு. படம்னா ஜஸ்ட் நான் ஒரு 2-3 ஹவர் அதை பற்றி நான் யோசிக்கிறேன், ஓகே மிஞ்சி போனால் ஒரு 2 நாள் 3 நாள் நான் அதை பற்றி யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. பட் டவுன் த லைன் லைஃப் லாங் உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த தாட்? கொஞ்சம் அதை பற்றி யோசித்து பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் பேசுகிறது எனக்கு மட்டும் நடக்கிற ஒரு இஷ்யூ கிடையாது, இது பொதுவாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு இஷ்யூ. மார்க்கெட்டில் ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அதை எப்படி அவங்க சேல் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இல்லை நீங்கள் உங்களை ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்காக உங்களை எப்படியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எண்ட் ஆஃப் த டேயில் உங்களை எப்படியாவது வாங்க வச்சுருவாங்க. இது என்னைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நமக்கு இது தேவை இல்லையே, நாம் எதுக்கு இதை வாங்கியிருக்கோம், நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே, நாம் எதுக்கு இதெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது கொஷின் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? வாங்கிட்ட பிறகு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாமல் போகும். அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம அப்படியே வேஸ்ட் பண்ணி விட்டுடுறோம். பட் இதுக்கு பின்னாடி எல்லாம் எவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு தெரியுங்களா? இல்லை ஒரு டீமே இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்லுங்கள்? உங்களை எப்படி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கண்டென்ட்ஸ் நான் அதிகமாக உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக நான் தரேன் கண்டிப்பாக. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா பாருங்கள், என் பழைய வீடியோஸும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கோரிலேட்டடாக இருக்கும். அண்ட் நான் பேசுகிற டாபிக்ஸ் இப்போ இருக்கிறதெல்லாம் கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் கிடையாது. பல வருஷமாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இது ஒரு மெயின் டாபிக். ஸோ சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ எம் யுவர் ஹோஸ்ட் அஜய். ஸோ டாபிக்குள்ளே போகலாம். இது எல்லாத்துக்கும் பொதுவாக சேர்த்து ஒரு பேர் ஒன்று வச்சுருக்காங்க, பிஸ்னஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் சைக்காலஜியில் என்னென்ன கீ காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? என்னைக்காவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளாக 1 by 1 போகலாம். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை, ஒரு எம்ப்ளாயியை எப்படி மோட்டிவேட் பண்ணணும், ஒரு லீடர் எப்படி மற்றவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, மற்றவங்கன்னா அவங்க டீமை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் எப்படி இந்த இம்ப்ரூவ்மெண்ட் கம்பெனியோட பிஸ்னஸ் ப்ராஃபிட்டுக்கு இது எப்படி இம்பேக்ட் பண்ணுது. இது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இது என்னப்பா நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் எந்த பெரிய ப்ராடக்ட்ஸும் நான் வாங்கலை, யூனோ நான் வாங்குறது ஏதோ இந்த பேசிக் டே டு டே எனக்கு ரிக்குவயர்மெண்ட் ஆகிற ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்தும் நீங்கள் என்ன சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்டாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். கடந்த 2 வருஷமாக ஒரு சாப்பாடு பூமிங்கில் போயிட்டுருக்கு. பிரியாணி ரொம்ப வைரலாக போச்சு. சம்மந்தமே இல்லாமல் எல்லோரும் பிரியாணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி உங்களோட ஹாப்பினஸை வச்சு, இல்லை உங்களோட கான்ஃபிடென்ஸை வச்சு, இல்லை உங்களோட ஸ்டேட்டஸை வச்சு, செக்யூரிட்டி, லவ், சக்ஸஸ், ஹேட்ரேட், இதெல்லாம் ஒரு கீ காம்பனன்ஸாக உருவாக்கி அதை எப்படி ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண வைக்கிறாங்க. இதுதான் பிஸ்னஸ் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் திங், த பவர் ஆஃப் கலரிங். இந்த பிஸ்னஸ் சைக்காலஜியில் இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லேயும் எப்படி உங்களுக்கு மீன்ஸ் ஒரு கன்சியூமராக உங்களை எப்படி அதை அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நான் சொல்கிறது அடுத்த தடவையாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான், வேறு எதுக்கும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் த பவர் ஆஃப் கலரிங். கலரிங்கோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இப்போ ஜென்ரலாகவே ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா, ரெட்டுனா ஒரு மாதிரி அர்ஜென்சியை உருவாக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ரெட்டுனா கோவத்தை தான் உருவாக்கும், கிடையாது. ரெட் கலரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்டில் அர்ஜென்சியை உருவாக்கும், ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கும். ப்ளூ கலர் எங்கே இருக்குன்னா
ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கிற கம்பெனிஸ் தான் ப்ளூவை யூஸ் பண்ணுவாங்க. ப்ளூவை பார்த்தோன்னே ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்ம மைண்டுக்கே நமக்கு டெலியூஷனல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் ஆகிடும். தேர்ட், க்ரீன், பியூராக நேச்சர் அண்ட் ஹெல்த்தி அந்த மாதிரி ஒரு பின்பத்தை உருவாக்குறப்போ க்ரீன்னாலே இது நேச்சரை பொறுத்து தான் இருக்குது அந்த மாதிரி டெலியூஷனல் உருவாக்கி வச்சுருக்காங்க. பிளாக், லக்ஸூரியஸ் ஐட்டம். அப்புறம் இந்த ப்ரீமியமாக நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த கலர் கிரேடிங்கை யூஸ் பண்ணுவாங்க. எல்லோ, உங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும் எல்லோ அப்படின்னா. ஸோ நீங்கள் நினைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் இது இந்த ஒரு கலர் கிரேடிங் இந்த ஒரு கான்செப்டை வச்சு தான் பேக்கிங்லேருந்து இருக்கட்டும் இல்லை கலர் செலெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன மைன்யூட்டான விஷயங்கள் தான் உங்களை ஈஸியாக முட்டாளாக்க முடியும். கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ரேண்டமாக இப்போ வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு உண்மையாகவே தேவைதானா, எதுக்கு நான் இதை வாங்கினேன், எந்த சுச்சுவேஷனில் நான் வாங்கினேன், நான் வாங்குறப்போ என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, சொசைட்டியில் எனக்கு இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்கு, என் பர்சனல் லைஃப்பில் எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஷார்ப் மைண்ட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் திங் இஸ் ப்ரைஸிங் காம்பனண்ட்டுன்னு நான் சொல்ல முடியல, ப்ரைஸ் ட்ரிக்கிங்னு நான் சொல்லலாம். இது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ரேண்டமாக அவங்களோட ப்ரைஸிங்கெல்லாம் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. அதோட ஸ்டடின்னு ஒன்று இருக்குது. எப்படி சொல்கிறது, சாம் ப்ரைஸிங்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபான்னு நான் சொல்கிறது பதிலாக 99 ரூபான்னு சொல்லலாம். 100 ருபீஸ்ன்னு சொல்கிறது பதிலாக 99 ருபீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அந்த 100 ருபீஸோட ரவுண்ட் ஃபிகர் உங்கள் கண்ணில் தெரியாது. 99 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டவுன் கிரேட் ஃபிகர் தான் தெரியும். அண்ட் இந்த டீகோ எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? டீகோ எஃபெக்ட் எப்படின்னா, ஒரு சின்ன பாப்கார்ன் 5 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மீடியம் சைஸ் பாப்கார்ன் 8 ரூபாய்க்கு விற்கிறேன். அண்ட் லார்ஜர் ப்ரொப்போர்ஷனுக்கு 8 ரூபா 50 பைசாவுக்கு நான் விற்கிறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதை செலக்ட் பண்ணுவீங்க? 5 ரூபாவா, 8 ரூபாவா, இல்லை 8.50 பைசாவா? பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுன்னு நான் சொல்லிட்டா, சம்மந்தமே இல்லாமல் லார்ஜ் தான் வாங்குவீங்க. ஸ்மாலை பற்றி யோசிக்க கூட மாட்டீங்க. ஸ்மாலுன்னு பற்றி யோசிச்சிங்கன்னா எங்கே இது நமக்கு பத்தாமல் போயிடுமோ. எங்கள் மீடியம் பற்றி நீங்கள் சில பேர் யோசிக்கலாம். ஆனால் அதே தோட்டத்தில் எப்படி யோசிப்பீங்கன்னா, இன்னொரு 50 பைசா எக்ஸ்ட்ரா கொடுத்தா நமக்கு இன்னொரு கொஞ்சம் பெரிய ப்ராடக்ட்டு வருது. அந்த மாதிரி ப்ரைஸிங் ஸ்கேலை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸிங்கை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த ஃபேன்சி நம்பர் ப்ரைஸிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே ஏமாந்து போகாதீங்க. தேர்ட் திங் இஸ் சோஷியல் ப்ரூஃப். இது எப்படி சொல்லலாம், ஆட்டு மந்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆட்டு மந்தை இல்லை ஆடுங்க எப்படி இருக்கும் அப்படின்னு. ஒரு ஆடு ஒரு விஷயத்த பண்ணுச்சுன்னா அந்த மற்ற ஆடுங்களும் அதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு போகும். சொசைட்டியில் ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிச்சி பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு விருப்பம் இருந்து அதை வாங்கியிருப்பாங்களா இல்லை பண்ணியிருப்பாங்களா தெரியாது. பட் இப்போ நானும் அதை பண்ணியே ஆகணும், இப்போ நானும் அதை வாங்கியே ஆகணும். ஸோ தட் ஐ கேன் இம்ப்ரெஸ் மை சொசைட்டி. இந்த சொசைட்டியில் நான் இதை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், இல்லை இந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் என்னை சொசைட்டியில் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு டெலியூஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. டெலியூஷன் இஸ் நத்திங் பட் ஒரு இமேஜினேட்டிவ், ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு, இல்லை அது இல்லாத ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு டொபமைன் தான் அது. சிம்பிள். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், சீக்கிரம் பண்ணுங்கள், சீக்கிரம் வாங்குங்க, சீக்கிரம் கமான் கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லைனா இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். டிஸ்கவுண்ட்டை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை. ஆனால் டிஸ்கவுண்ட்டுன்ற கான்செப்டை இப்படியெல்லாம் உருமாறி உங்களை ஏமாற்றவும் முடியும். அது புரியுதுங்களா? சீக்கிரமாக வாங்குங்க, இது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு க்யூரியாசிட்டி ப்ளஸ் ஒரு அர்ஜென்சி உருவாக்குறப்போ உங்களுக்கே எப்படி இருக்கணும், ஐயோ எப்படியாவது நம்ம இதை வாங்கியே ஆகணுமே, இன்றைக்கி நான் இதை விட்டேன்னா இன்றைக்கி எனக்கு நாளைக்கு இது கிடைக்காம போயிடுமே அப்படின்ற பயம் உங்களுக்குள்ளேயே ஒரு ஃபியர் ஃபேக்டர் உருவாக்கிடும். உங்களுக்கு அது தேவை இருக்கோ இல்லையோ, வேறு கடையில் போய் வாங்கினா கூட தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்பாட்லேயே உங்களை இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும். ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன். பிஸ்னஸ் எம்ப்ளாயி சைக்காலஜி ஒரு பிஸ்னஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு தான் இருந்தேன். பல வருஷமாக இதை ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ரெக்கக்னிஷன், பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர், டீம் மோட்டிவேஷன், அப்புறம் என்ன லீடர்ஷிப் சைக்காலஜி, எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட உழைப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஸ்குவீஸ்னால் உங்களை சாராக புழிஞ்சு எடுத்து உங்களை தள்ளிடுவாங்க. இதுதான் அதோட ஃபேன்சி வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் லைக்
நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு இங்கே ரொம்ப கம்மியான விலை கொடுத்து தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு இல்லை, ஒரு பைசாவும் இங்கே முக்கியம். நிறைய பேர் இதை மறந்து போகிறீங்க. ஏன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் லேக்ஸில் போகிற காலத்தில் இருக்கீங்க எல்லோரும். இந்த ருப்பீஸ் கணக்கு கூட இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த முதல்லலாம் 4 நாள் 8 பைசா கணக்கில் பேச ஆரம்பித்தாங்க. என்னப்பா இவ்வளோ பைசாவா அப்படின்னு. அப்புறம் என்னப்பா இவ்வளோ ரூபாவா அப்படின்னு. 10 ரூபா 20 ரூபாக்கெல்லாம் போக போக 500 ரூபா தானே, சரி விடு, 1000 ரூபா தானே பார்த்துக்கலாம் விடு, என்னடா 10,000 தானடா பார்த்துக்கலாம் விடுறா. அங்கே தான் இந்த எப்படி சொல்கிறது, மணி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் உங்களோட அத்தி ஆசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அத்தி ஆசைனா ஓவராக ஆசைப்படுது. ஓவராக ஆசைப்பட்டிங்கன்னா அங்கே செலவு அதிகமாக நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை. இங்கே இன்டெரக்டாக உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுங்க, உங்களுக்கு அந்த பர்பஸ் மீன்ஸ் அந்த ப்ராடக்டோட பர்பஸ் உங்களுக்கு தேவையான முதல்ல யோசிங்க. செகண்ட், அந்த ப்ராடக்ட்டை வச்சு தான் எனக்கு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் கிடைக்குமா, கிடைச்சாகணுமா அப்படின்னு இருந்தால் யோசிங்க. தேர்ட் திங், நீங்கள் வாங்குகிற ஒரு பொருளோ இல்லை நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமோ உங்களுக்கு க்ரோத் கொடுக்குதா. க்ரோத்னா அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ரெண்டுமே இருக்குது இல்லையா, அப்ரிஷியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. தேர்ட் திங், ரெக்கக்னிஷன். எல்லாமே ரெக்கக்னிஷனுக்காக பண்ணிட்டு போனீங்கன்னு வைங்களேன், ஏன்னா உங்களை நீங்களே இழந்துருவீங்க. ஸோ கொஞ்சம் டவுன் டு எர்த் இருக்கவும் நம்ம பழகிக்கலாம். இல்லை பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஸ்லோ மூமெண்ட்டில் போங்க. ஸோ இதெல்லாம் கன்க்ளூஷனில் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வாங்குகிற பொருள் உங்களுக்கு தேவைதானா, அது உங்களுக்கு நெசசரியாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் இதிலேருந்து எப்படி உங்களை நீங்களே காப்பாற்ற போகிறீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அண்ட் வாட் இஸ் தட், ஏமாறாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஆக்ஷன் எடுப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு அது புரிய வந்துச்சா, இல்லை இன்னும் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுமான்னு சொல்லுங்கள், அதையே நான் பண்ணுறேன். ஏன்னா நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு நான் தான் ரிசர்ச் பண்ணுவேங்க. சிம்பிள், நான் யாரை வச்சு நான் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறதில்ல. எனக்கு நானே இன்ஃபர்மேஷன் ரெடி பண்ணிட்டு ஒரு புக் அண்ட் பெனில் நான் எழுதி வச்சு நான் பிளான் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ தட் நானும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன், ஓ இப்படியும் எல்லோரும் யோசிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டென்ட் எதை பற்றி நான் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பேசுகிறேன். இல்லை அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், தமிழ்நாட்டில் பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துட்டு இருக்குது, அதை பற்றி பேசணுமான்னு சொல்லுங்கள். நான் பொலிட்டிக்ஸ்குள்ளே டைரெக்டாக பேச மாட்டேன். பொலிட்டிக்ஸை வச்சு பிஸ்னஸ் எங்கே எஃபெக்ட் ஆகுது, பிஸ்னஸ் பீப்புளுக்கு எங்கே எஃபெக்ட் ஆகுது, ஒரு சின்ன பொட்டி கடையிலேருந்து எடுத்து மல்டிநேஷ்னல் கம்பெனி அங்கே வரைக்கும் எப்படி இது அஃபெக்ட் ஆகுது, அதை பற்றி பேசணுமா சொல்லுங்கள், பேசுகிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். உங்களின் ஹோஸ்ட் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. உங்கள் ஹோஸ்ட் அஜய்.